அநேக நேரம் வனாந்தரம், ஒன்றுமே இருக்காத நிலைமை. ஆகார் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாள் வனாந்தரத்துக்குள்ளே. ஆனால் கர்த்தர் அங்கே வந்து சொல்கிறாரு, ஆகாரே, இந்த வனாந்தரத்துக்குள்ளே தான் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் வேணும்னா வனாந்தரத்துக்கு வாங்க. சும்மா கூப்பிட்டா நீங்கள் வனாந்தரத்துக்கு வரமாட்டீங்க. அதனால் ஆண்டவர் சொல்ற, நீ வனாந்தரத்துக்கு வந்தால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வனாந்தரத்தில் தான் தெரிந்தெடுத்தார். ஒருவேளை அரண்மனையில் இருந்தால் கூட வாடா வனாந்தரத்துக்கு உன்னை உருவாக்குறேன்னு கூட்டிகிட்டு வந்தார். வனாந்தரத்துக்குள்ளே வச்சு தான் கண்ணீரை துடைக்கிறாரு. வனாந்தரத்துக்குள்ளே வச்சு தான் தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. வனாந்தரத்துக்குள்ளே வச்சு தான் காடையை கொடுக்குறாரு. வனாந்தரத்துக்குள்ளே வச்சு தான் மதுரமான தண்ணீரை கொடுக்குறாரு. வனாந்தரத்தில் தான் அற்புதங்கள் நடக்குது. ஆனால் நான் வனாந்தரத்தை பார்த்தா நம்ம பயப்படுறோம். ஆனால் அங்கே தான் தேவனுடைய கிரியைகள் செயல்படுகிறது. ஆகார் வந்து அந்த இடத்துல அப்படியே அந்த பிள்ளையை ஒரு இடத்துல போட்டுட்டான். ஏன்னா பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத நிலைமை, ஒரு தாய்க்கு வேதனையான நிலைமை. அப்படி போட்டுட்டு அம்பு பாயிற தூரத்தில் ஓடிப்போய், ஐயோ இந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. அது ஒரு வேதனையான நேரம். அது என்ன நேரம்? போய் காதை பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போது, பயப்படாதே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், என் வாக்கு தத்தங்களை ஏன் மறந்தாய்? எங்கே வந்தார் தெரியுமா ஆண்டவர்? வனாந்தரத்துக்குள்ளே வரார். அதனால தான் தாவீது சொன்னார், என்னை பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் வந்து என்னை தாங்கும். என்னை ஜிஹெச்சில் தூக்கி போட்டுட்டு போனாலும் அங்கேயும் அவருடைய கரம் வந்து என்னை தாங்கும். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக அங்கே என்னை தூக்கி போட்டுட்டு உறவினர்கள்லாம் போயிருந்தாங்க. ஆனால் அங்கேயும் அவருடைய கரம் வந்து என்னை தாங்குச்சு. நான் ஒரு பிறவியிலே குருடன், யாருமே என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் என் சத்தத்தையும் கேட்டு ஒரு கரம் வந்து என்னை தாங்குச்சு. அந்த வனாந்தரத்துக்குள்ளே வந்து தாங்குகிற தேவன் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போகாத மகளே, வனாந்தரத்தை பார்த்து உடைந்து போகாத. உன்னை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வனாந்தரம். உன் பேரை பெருமைப்படுத்துகிறது எங்கே இருந்து தெரியுமா? வனாந்தரத்திலிருந்து ஊருக்குள்ளே கொண்டு வருவேன். அநேக ஜாதிகள் உன்னை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். வனாந்தரத்துக்காக நன்றி சொல்லுங்க ராஜேஷ் தம்பி. ஆமென். ஒரு பைசா காசு கையில் இருக்காது, எல்லாமே இருக்காது, எல்லாத்தையும் இழக்கிற மாதிரியே இருக்கும், எல்லாமே நம்மளை விட்டு போகும். அதுதானே வனாந்தரம். இப்போது மாலுக்கு போவோம்னு கூப்பிட்டா வருவீங்களா? வனாந்தரத்துக்கு கூப்பிட்டா வருவீங்களா? மாலுக்கு போய், ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கும். ஆனால் வனாந்தரத்துக்கு கூப்பிட்டா, மஞ்சுஷா, ஏஞ்சல், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வனாந்தரத்துக்கு போகிறீங்க. பாஸ்டர், அங்கே ஒரு செடி கொடி கூட இருக்காதே பாஸ்டர், நிழலுக்கு ஒதுங்கிறது கூட ஒரு இடம் இருக்காதே. அங்கே தான் ஒத்தாசையாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். சிலர் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். எல்லா மனுஷனும் நம்மளை பார்த்து ஒரு முடிவு எழுதுவாங்க. எதை பார்த்து எழுதுவாங்க தெரியுமா? நம்ம வனாந்தரத்துக்குள்ளே போனதை வச்சு தான் எழுதவே ஆரம்பிப்பான். இவன் முன்னேறிடுவான்னு நினச்சேன், இவனுக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் எழுதும்போது தான் கர்த்தர் அங்கே முன்னேறதுக்கான ஒரு வாக்கு தத்தத்தை எழுதிக்கிட்டு இருப்பார். ஆமென் சொல்கிறீங்களா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், வனாந்தரத்துக்குள்ளேயும் உன்னை நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வனாந்தரத்துக்குள்ள உபாகமம் 29:5, உபாகமம் 2:7, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். எத்தனை வருஷம் நடத்தி இருக்கிறாரு? 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உண்ண உணவு கொடுப்பாரு, உடுத்த உடை கொடுப்பாரு, செருப்பு இருக்கும், வேற செருப்பு கிடைக்காது, ஆனால் இந்த செருப்பு தேஞ்சு போகாமல் இருக்கும். அதுதான் வனாந்தரம். அல்லேலூயா. வாசிமா. உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. அந்த வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை. புது வஸ்திரம்லாம் நான் உனக்கு கொடுக்கல, ஆனால் இருக்கிறத அப்படியே விழுந்து போகாமல் நான் பாதுகாத்தேன். இதுதான் வனாந்தரத்தின் அனுபவம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் புதுசாக ஒன்றுமே கிடைக்கல, என்ன பாஸ்டர் நான் எதிர்பார்த்ததுக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஏங்க நீங்கள் வனாந்தரத்துக்குள்ளே இருக்கிறீங்க, ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஒன்று, உங்களை கர்த்தர் நடத்திட்டே இருப்பார், நித்தமும் நடத்துவார். சாப்பாட்டுக்கு எதுவும் ஏங்கி நின்னீங்களா? இல்லையே, அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றேன். ஏதாவது ஜூஸ் எதுவும் குடிக்க முடியாமல் கஷ்டத்தில், நல்ல நேற்று தான் ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வந்தேன். அப்போது வனாந்தரத்துக்குள்ளே எதுவுமே வராது, ஆனால் நடத்துவார். அதுதான் நம்மளை உருவாக்குகிற ஒரு இடம். இந்த வனாந்தரத்துக்குள்ளே உருவானாதான் கானானுக்குள்ளே நிம்மதியாக வாழ முடியும். டைரெக்டாக கானானுக்குள்ளே போயிட்டா ஆட்டமாக ஆடி கானானை இழந்துருவோம். கர்த்தர் இங்கே நம்மளை உருவாக்குவார். ஒத்த பைசா கூட இல்லாமல் கொண்டு வருவார். ஏன்னா அங்கே நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் எல்லாரும் ஏந்தி நிற்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு வருவார். ஏன்னா நம்முடைய பெருமை நமக்குள்ளே வராத அளவுக்கு நம்மளை உருவாக்குறாரு.
நிறைய நேரம் யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அந்த நேரம் இதெல்லாம் பொய்யிடா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வச்சு உயர்த்திட்டார்னு வச்சுக்க, நீங்கள் ஒரு பயலை மதிக்க மாட்டீங்க. சர்ச்சுக்கு வந்தால் கூட ஒழுங்காக இருக்க மாட்டீங்க, வேலைன்னு ஓடிடுவீங்க. அப்படியே பெருமையாக தான் வந்துட்டு போவீங்க. அப்படியே நீங்கள் உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் கீழேயே உட்கார மாட்டீங்க. ஆனால் தரையில் உட்கார வச்சு உங்களை பழக்க வைப்பார். பழக்கு வச்சுட்டு சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த சிங்காசனத்தில் உட்காரும்போது கூட நீங்கள் தரையில் உட்கார்ற மாதிரி தான் உட்காருவீங்க. உங்களுக்கு பெருமை வராது, உங்களுக்கு எதுவுமே நினைச்சு பேசவே வராது. ஏன்னா உருவாக்கி இருக்கிறார் அந்த பிரகாரமாக. என்னையெல்லாம் அப்படி தான் உருவாக்குனார். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல தாழ்மையோடு இந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் உருவாக்கும் போது உடனே உருவாகிருங்க, சீக்கிரமாக உள்ளே கொண்டு வந்துடுவார். உருவாகும்போது உருவாகாமல், இப்போ என்ன ஒரு மெத்தடை சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஜெனிஃபர் ஆண்டவர் உயர்த்த நினைக்கிறார். கொஞ்சம் வனாந்தரத்தை கொடுத்துட்டார். கொஞ்ச காலம் என்னத்தை கொடுத்துருக்காரு? யாருமே வந்து பேச மாட்டாங்க, தனிமையாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த நேரத்தில் நீயே வேதனைப்பட்டு ₹1 கையில் இருந்திருக்காது. காசு இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடிட்டோம், காசு இல்லாதப்போ ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிருக்கும்போது திடீர்னு ஒரு ₹100 கையில், ₹100 நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன், அந்த ஏற்றம் திடீர்னு ஒரு ₹1,00,000 கையில் கிடைக்குது. அது ஆண்டவர் டெஸ்ட்டு தான் பண்ணி பார்க்குறாரு. அந்த 1,00,000 கிடைச்ச உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிடைச்ச உடனே டக்கு நம்முடைய பேச்சு செயல் எல்லாம் டபக்குன்னு மாறுதான்னு பார்ப்பார். கொஞ்சத்தில் செக் பண்ணி பார்ப்பார். அந்த கொஞ்சத்தில் கூட ஆண்டவரே இத்தனை நாள் ₹1 கூட இல்லாமல் இருந்தேன், ₹1,00,000 கொடுத்துருக்கேன், இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு. ஆண்டவரே தாழ்மையாக இருப்பேன் ஆண்டவர், அதுலேயும் இருந்துட்டிங்கன்னா அடுத்து உயர்த்துவார், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அவசரப்பட்டு உயர்த்தி தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்குள்ள இல்லாமல் இருக்கிறாங்க. பாருங்க, சவுலை வந்த உடனே அப்பதான் வந்திருக்கிறாரு சவுலு, என் கழுதைகளை காணோன்னு தேடி வந்து நீ தாண்டா ராஜான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க. பெருமை வந்துருச்சு. ஆனா தாவீதை இங்க வாடா நீ தான் ராஜான்னு அபிஷேகம் பண்ணி வனாந்தரத்துக்குள்ள அனுப்பி வனாந்தரத்துக்குள்ள ஒளிந்திருக்க வச்சு வாணியெல்லாம் வடிக்க வச்சு நடிக்க வச்சு அந்த வனாந்தரத்துக்குள்ள இருந்து உருவாக்குனதுனால தாவீதுடைய சிங்காசனம் உறுதியாய் நின்றது. தாவீது ராஜாவா மாறினதுக்கு அப்புறமும் தேவனுடைய பெட்டி வாரதை பார்த்த உடனே தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னு கூட தெரியாமல் இறங்கி வீதியில் ஆட ஆரம்பித்தார். இதுதான் வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டவனுடைய நிலைமை. அவன் எவ்வளவு தான் உயர்த்தப்பட்டாலும் ஊழியக்காரங்களை மதிப்பான், சபையை மதிப்பான், கர்த்தருக்காக எதையும் இழக்க எந்த நேரமும் அவன் ஆயத்தமாக இருப்பான். ஏன்னா அவனை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. யாரையும் பழிவாங்க மாட்டான், ஏன்னா உருவாக்கப்பட்டது அப்படி. அந்த ஒருத்தனை சீமையை கொல்ல வரும்போது கூட கொல்லல, சவுலை கொல்ல வரும்போது கூட கொல்லல, ஏன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறார் தாவீது. நீங்க யாரையும் பழி வாங்க மாட்டீங்க, யாரையும் குத்தி காட்ட மாட்டீங்க. நீங்க வனாந்தரத்துக்குள்ள இருந்தப்போ ஒரு ₹10 கூட இல்லடா போடா அப்படின்னு அனுப்பியிருப்பான். இப்போ நீங்க உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு ஏண்டா அன்னைக்கு ₹10 கேட்டக்கு நீ இல்லைன்னு சொன்னல இங்க பாரு அப்படின்னு ஆட்ட மாட்டீங்க. ஏன்னா நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. இதைத்தான் கர்த்தர் செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு ஒத்தாசையா கர்த்தர் இருப்பார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை